அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம் பிறந்த கிழமை வைத்து நமக்கு என்ன திறமை இருக்கும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான குணங்கள் என்ன அப்படின்னு சாஸ்திரம் மூலம் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. உங்களுடைய பிறந்த கிழமை என்னன்னு தேர்ந்தெடுங்க. அதன் மூலம் உங்களுடைய குணங்களை பற்றி பல அதிசயமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த கிழமையில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அண்ட் திறமை காத்திருக்கு. அந்த கிழமை என்ன, அதுக்கான குணாதிசயங்கள் என்ன, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிறந்தவங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப கடினமான ஒரு வேலையை கூட உங்களுடைய புத்தி கூர்மையாலும் விவேகத்தாலும் ஸ்மார்ட்டாக முடிச்சிடுவீங்க. மேலும் நீங்கள் சொன்னபடி செய்கிற மனப்பக்குவம் கொண்டவர்கள். பெரும்பாலும் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை இருக்கும், ஆனால் நீங்கள் மட்டும்தான் மனப்பான்மையோடும் அது செயல் வடிவத்திலையும் கொடுப்பீங்க. மற்றவங்க உதவும் எண்ணங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். முடியாதுன்னு ஒரு விஷயம் உங்கள் அகராதியிலே கிடையாது. அந்த அளவுக்கு எடுத்த காரியத்தை சரியாக முடிப்பீங்க. தலைமை பண்பு, லீடர்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சூரியன், அதுதான் ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். சூரியன் தான் இருக்கிறதுல சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம பிரபஞ்சத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் தலைமை வாய்ந்தவர்களாகவும் விளங்குவீங்க. ஒரு முடிவெடுக்கிறதாலும் இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வந்து சிறப்பாக இருக்கும். திங்கட்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே சாந்த குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ரொம்பவும் அமைதியானவும் பண்பாகவும் இரக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். உதவும் குணம் இருக்கும் இவங்களுக்கு இயல்பாகவே. ரொம்ப சாந்தமான குணம் இருக்கிறதால எதிரியை கூட இவங்க நண்பர்களாக மாற்றிடுவாங்க. அந்தளவுக்கு வல்லமை இவங்களுக்கு இருக்கும். தர்மம், நியாயம் இதெல்லாம் அதிகமாக இவங்க கடைபிடிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே தர்மத்தை இவங்க நிலைநாட்டணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. சொந்த தொழில், அதாவது அப்பாவுடைய பிஸ்னஸ், அம்மாவுடைய பிஸ்னஸ், அண்ணன் எடுத்து கொடுத்த பிஸ்னஸ்ன்னு இல்லாமல் இவங்களாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த பிஸ்னஸில் இவங்க மிகப்பெரிய ஆளாக வருவாங்க. சொந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும். இவங்க எப்பவுமே வந்து கூல் பர்சன், குளிர்ச்சியான தியாகமுடையவர்களாக இருப்பாங்க. திங்கட்கிழமை பிறந்தவங்களுடைய குணாதிசயமும் வல்லமையும் இப்படி தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் பல பேரிடம் பல யோசனை கேட்பார்கள், ஆனால் இவங்க சிறப்பான ஒரு முடிவை எடுப்பாங்க. தான் நினைச்சபடி செய்வாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு ரொம்ப அடமண்ட்டாகவும் இருப்பாங்க. நல்லவனுக்கு நல்லவனாகவும் இருப்பாங்க, கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய ஹேபிட்டால் இவங்கள பல பேர் வெறுப்பாங்க. இருந்தாலும் இவங்க கொஞ்சம் விடாப்படியானவர்களாகவும் இருப்பார்கள். நியாயம், தர்மம், கட்டுப்பாடு போல சில விஷயங்களையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. புதன்கிழமையில் பிறந்தவங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு இந்த நாளை வந்து ரொம்பவும் குறிப்பிட்டு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக சொல்லுவாங்க. இந்த நாளில் பிறக்கிறவங்க வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. இயந்திரம், ஜோதிடம், வைத்தியம், மருத்துவம் போல பல தலைசிறந்த ஒரு துறைகளில் வந்து சிறப்பானவர்களாகவும் தலைமைத்துவம் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள். ரொம்ப சீக்ரெட் பர்சனாக இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு ரகசியத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இவங்களை விட்டு அது வெளியே போகாது. அந்தளவுக்கு ரகசியத்தை நல்லா பேணி காக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வல்லமை இருக்கும். மற்றவர்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி இவங்க செயல்படுவாங்க. மற்றவங்க மனசில் இருக்கிறதையும் நல்லா தெரிஞ்சிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும். இது போல் சிறப்பு குணாதிசயம் பெற்றவர்கள் வந்து புதன்கிழமை பிறந்தவர்கள். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் வந்து நீதி, தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் தான் இவங்க அதிகமாக சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. தப்பு செஞ்சவர்களை கூட திருத்திட்டு நல்வழிப்படுத்துவார்கள். தீய பழக்கம், தீய குணமுள்ளவர்களை கூட திருத்துற வல்லமை வந்து வியாழக்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். உதவும் மனப்பான்மை வந்து ஆல்வேஸ் நிறைய இருக்கும். இவங்க வந்து எந்த துறையில் இறங்கினாங்களும் அந்த துறையில் சக்ஸஸ் ஆவாங்க. எனக்கு இந்த துறை தான் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அந்த துறையை நோக்கி போவாங்க இல்லையா, அது போல் இல்லாமல் இவங்க எந்த துறையில் இறங்கினாலும் அந்த துறையில் இவங்க ஜெயிச்சு முன்னுக்கு வரக்கூடிய வல்லமை இவங்களுக்கு நிறைய இருக்கும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சமத்து பிள்ளையாக இருப்பாங்க. அதாவது ரொம்ப காம் டைப், அடாவடியாகவோ இல்லை அட்டகாசம் பண்ணுறவங்களாவோ இல்லாமல் ரொம்ப சமத்தா, காமாக, குவைட் பீப்புளாக இருப்பாங்க. யாரையுமே வந்து தன் பக்கம் வசியம் பண்ணுற அளவுக்கு பேச்சு திறமை, அழகு, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை செய்கிறது, ஸோ அட்ராக்டிவ் பர்சன், அந்தளவுக்கு ஒரு வல்லமை இருக்கும். தன் வசம் இழுக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட ஒரு கவர்ச்சி இருக்கும், காந்தத்தன்மை இருக்கும். தன் பேச்சை கேட்பவர்கள் வந்து இவங்க விட்டு போக முடியாது, அந்தளவுக்கு பேசுவாங்க. ஒருவேளை இவங்க பேச்சை கேட்காம தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு போகிறான் அப்படின்னா இவங்க விட்டுடுவாங்க. இவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க. அந்த வேலையை இவங்களும் சிறப்பாக செய்வாங்க. ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வச்சும் அந்த வேலையை இன்னும் சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. மற்றவங்களுடைய உதவியையும்
மற்றவங்களை வேலைக்கு வச்சு அந்த வேலையை சிறப்பாக முடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு திறமை அதிகமாகவே இருக்கும். குடும்பம், மனைவி, கணவன், குழந்தைகள்னு ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். சனிக்கிழமை பிறந்தவங்க பற்றி பார்த்தோம்னா பெரும் புத்திசாலியாக இருப்பார்கள், பொறுமைசாலியாக இருப்பார்கள். வேலைன்னு வந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. அந்த வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தாலும் சரி, அந்த வேலையை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த வேலையை ரொம்ப கச்சிதமாக முடிப்பாங்க. பெரியவங்கிட்டையும் சரி, இல்லை வயதில் மூர்த்தவர்கள், பதவியில் மூர்த்தவர்கள், இப்போ நம்மளோட சின்னவங்களாக இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ண இடத்துல பெரிய போஸ்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப பணிவுடன் நடந்து கொள்வார்கள். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு பொறுப்பாக இருப்பாங்க. வீண் வம்பு சண்டைக்கோ வீண் விவாதத்துக்கோ போக மாட்டாங்க. இது வந்து 7 கிழமைகளில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அதில் இருக்கக்கூடிய திறமைகள். இது வரைக்கும் உங்கள் திறமை தெரியல அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திறமை வந்து நம்ம சாஸ்திரத்தில் சொன்ன குறிப்புகள் தான். முழுமையாக நீங்கள் நம்பி தாராளமாக மேலும் உங்கள் வேலையில் பரிபூர்ண நம்பிக்கையுடன் இறங்கி முன்னேறலாம். இது போல் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.